டெல்டா மாவட்டம். இதை நீங்கள் டிவிலேயோ நியூஸ்லேயோ எப்பயாச்சும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த டெல்டா மாவட்டம்னா என்ன, இது ஏன் அப்படி கூப்பிடுறாங்கன்னு எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? வாங்க இதை பற்றி பார்க்கலாம். ஒரு டெல்டாங்கிறது ஒரு ஒரு நதி எங்கே போய் கடலில் சேருதோ அந்த இடத்துல நதியோட மண் மற்றும் களிமண் எல்லாமே போயிட்டு ஒரு திண்டு மாதிரி உட்காரும். இது பேர் டெல்டா. இந்த டெல்டா பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வளம் நிறைந்த ஒரு மண். ஸோ அதனால் நீங்கள் வந்து விவசாயத்துக்கு ரொம்ப ஏற்ற மண் இது. இந்த வந்து உணர்ந்த கரிகால சோழன் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு அணையை கட்டுறாரு. அந்த அணையை வந்து கட்டி காவேரி நீர் நேராக கடலில் போய் வீணாகிறதுக்கு பதிலாக அந்த காவேரி நீரை அங்கங்களாக பிரித்து இன்றைக்கி நம்ம சொல்கிற தஞ்சாவூர், திருச்சி, அரியலூர், நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்களுக்கு இந்த நீர் போய் சேர்கிற மாதிரி பண்ணுறாரு. இந்த காவேரி நீர் அந்த மாவட்டங்களுக்கு போகும்பொழுது அதுடன் சேர்ந்து வந்த நீர் மட்டும் அல்லாமல் அதோட வந்த மண், அந்த அந்த வளம் மிக்க மண் அதுவும் சேர்ந்து அந்த ஊரில் போய் டெபாசிட் ஆகிறதுனால அந்த இடத்துல விவசாயம் ரொம்பவே பெருகிச்சு. சும்மா இவ்வளோ 2000 வருஷம் முன்னாடி இப்படி யோசித்து நவீன தொழில்நுட்பம் எதுவுமே இல்லாமல் மாடர்ன் டெக்னாலஜி இல்லாமல் ஒரு ஒரு அணையை கட்டினது ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயங்கள். ஸோ நம்ம தமிழர்கள் எல்லாமே இதை நினச்சி ரொம்ப பெருமைப்பட வேண்டும்.